என்னோட ஆயா வந்து தவறிட்டாங்க. இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு, இவ்வளோ எனக்கு பாடி பெயின், இவ்வளோ அங்கேயும் அவமானங்கள்லாம் நடந்துச்சுங்க. அங்கேயுமே நடந்ததுங்க, நிறைய அவமானங்கள் நடந்தது. பல பேர் என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசல, பல பேர் கஷ்டப்படுத்தினாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன சந்தோஷம். ஹாய், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாரி சொல்லிக்கிறோம். என்னன்னா கன்சிக்யூட்டிவா ஒரு 1.5 மாசத்துக்கு மேல வந்து கிட்டத்தட்ட 2 மாசம் பக்கமே தொடர்ந்து வீடியோ போடணும், பேக் அதாவது ஒரு சின்ன டிராப் கூட இல்லாமல் ஒரு இடத்துல எங்கேயுமே நிற்காம வீடியோ தொடர்ந்து போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நேற்று போட முடியாமல் போயிடுச்சு. அது காரணம் என்ன அப்படின்னா, என்னோட ஆயா வந்து தவறிட்டாங்க. ஆயா வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு யாருன்னு தெரியும். உங்களுக்கு அந்த ஒரு சின்ன கிளிப் போடுறேன். அவங்க முதுகு ஆப்ரேஷன் பண்ணப்போ கூட நம்ம எல்லாம் போய் காரில் போய் இந்த பிளட் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம், அவங்கள ஆஸ்பத்திரியில் பார்த்தோம். அந்த கிளிப்பை பார்த்துட்டு வாங்க. சரி சரி சரி, அது வலிக்கு இது வலிக்கு செய்ய ஒன்றும் பெருசாக இல்லை வலி. சரி ஓகே கூட, அதெல்லாம் சீக்கிரம் சரியாயிடுறேன், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஸோ பார்த்தீங்களா, என்னோட ஆயா, அதாவது எங்கள் அப்பாவோட அம்மா, மாமியா, சனிக்கிழமை சாயங்காலம் வந்து தவறிட்டாங்க. அப்புறம் வேற வழி இல்லை, நாங்கள் தான், ஏன்னா வேற யாருமே இல்லை. நான், அண்ணன், அப்பா வந்து உடஞ்சி ஒன்றுமா உட்காந்துட்டாரு. ஒன்றுமே அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே அமைதியாக இருந்த மாதிரி இப்போ வரைக்குமே அப்படித்தான் இருந்தாரு. சரி, அப்புறம் நானும் அண்ணனும் தான் செய்யணும்னு சொல்லிட்டு போய் எல்லாமே நேற்று எல்லாமே முடிஞ்சுது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்க நல்லபடியாக கொண்டு போய் இந்த குறையும் இல்லாமல் கொண்டு போய் சேர்த்திட்டோம். அந்த டயர்டு தான் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. ஏன் சாமி முதுகு வலி இருக்குது? நீ ஒரு கொஞ்ச நேரம் கூட நின்றுட்டே இருக்க மாட்டா? 2 நாளா நின்று தொடர்ச்சியா எத்தனை வேலைங்க என்ன? அதாவது எனக்கு ஸ்பைன் வலி இருக்குங்க. அது ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் நின்று ஏதாவது இருந்தாவே அந்த ஸ்பைன்ல ப்ராப்ளம் வந்துடும். நின்று செய்ய வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. வேற என்ன பண்றது? இந்த அளவுக்கு நீ செய்வேன்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா ஒன்றும் இல்லை, அங்கே யாரும் மதிக்கவும் மாட்டாங்க, ஒன்று கண்டுக்கவே மாட்டாங்க. நீ வந்து இந்த அளவுக்கு செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. உண்மை நானுமே போய் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. பட் திடீர்னு என்னென்னா, எங்கள் அண்ணன், அதாவது சரவணன், எங்கள் அண்ணன் வந்து அவர் தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை. அவரும் நானும் தான் செய்யணும். சரி, நான் என்னைய அவங்க கண்டுக்கல, மரியாதையில் நான் ஏன் செய்யணும்னு தான் இருந்தேன். பட் எங்கள் அண்ணனை பார்த்தேன்னு எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. அவர் வந்து வெளியூர்லேருந்து வந்து அவரு வேலைக்கு போயிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. அவருக்கு இந்த ஊர் விட்டு எங்கெங்க எது கிடைக்குன்னு தெரியாது. சரி, எனக்கு அது கொஞ்சம் மனசு இதா இருந்துச்சு. சரி, அவரால் ஒருத்தரால் செய்ய முடியுமா அப்படின்ட்டு தான், என்னமோ நடந்துட்டு போகுது, என்னமோ பேசிட்டு போறாங்க, இதெல்லாம் மரியாதையெல்லாம் பார்த்தா என்ன பண்ண முடியும்னு எங்க அண்ணன் ஒருத்தருக்காக தான் கூட சேர்ந்து எல்லா இதையுமே நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டோம். சரி, எல்லாம் சொந்த பந்தமெல்லாம் எல்லாரும் வந்தாங்க. கருப்பு வந்து புதன்கிழமை வச்சிருக்குதுங்க. பங்களாப்பூர் ரோட்ல, பங்களாப்பூர் கொஞ்சம் முன்னாடி ஒரு ஆறு உங்களுக்கு தெரியும், புளியம்பட்டி பாலம்னு சொல்லுவாங்க. அது கீழே வந்து காலையில் 9 மணிக்கு தானே டைம், 9 மணிக்கு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல், அதாவது ஆயா இறந்த தகவல் யாருக்காவது கிடைக்கல அப்படின்னா கூட தெரியல. ஏன்னா நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் சொன்னாங்க, ஏதாவது 1-2 மிஸ் பண்ணிருப்பாங்க, இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ பார்த்து இருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா எங்க சொந்த பந்தங்கள் நம்ம வீடியோ பார்க்கறேன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆமா, நிறைய பேர் பார்க்கறாங்க. இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு தகவல் வந்து புதன்கிழமை, வர புதன்கிழமை புளியம்பட்டி பாலத்துக்கு கீழே 9 மணிக்கு கருப்பு நடக்குது. அங்க அந்த கருப்பு இதுல வந்து கலந்துக்குங்க. சாமி, சொந்த பந்தம் எல்லாம் வந்தாங்க. அவங்க எல்லாம் இன்னும் உட்கார வச்சு இன்னும் கிண்டல் பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசினாங்க? கரெக்ட். அது ஒரு சிலர் நம்மளுக்கு வந்து வந்த சொந்த பந்தம்ல கேட்டாங்க, என்ன கோபி வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கிறேன், நல்லா இருந்துச்சு, ஏன் நடுவில் பிரேக் ஆயிடுச்சு எல்லாம் கேட்டாங்க. நிறைய பேர் எங்களுக்கு பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க, சைலண்டா பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு சிலர் கேட்டாங்க, என்னன்னா என்னை ரொம்ப பிடிச்சவங்க வந்து கேட்டாங்க, என்னடா உடம்பு இப்படி பாதியா போயிடுச்சு, நல்ல உடம்பு இருப்ப, இப்ப ஏன் பாதியா போச்சுன்னா நான் சொல்லிட்டு இருந்தேன், இல்லையே எல்லாம் கொஞ்சம் வீடு பிரச்சனை அதனால இதாயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு தான் ஒருத்தர் வந்து நக்கலா கேட்டாங்க, நல்லா மீன் இதாவது சாப்பிட்டு வீடியோ போட்டிருக்கிற, அப்ப நீ தின்னதுக்கெல்லாம் என்ன உடம்பு வந்திருக்கணுமே அப்படின்னாங்க. ஏன் சாமி அப்படி அவங்க பேசும்போது நீ திருப்பி பேசியிருக்கலாம்ல? இதே வேற யாராவது 3வது மனுஷனா இருந்தா விட்டுருப்பியா?
அத நான் பேசுன கிண்டல் பேசுற விதமே வேற ஆ, மாதிரி அதுதான் இருக்கும். கேட்கறேன். என்னன்னா அந்த இடம் அது இடம் அது பொருள் ஒண்ணு ஒண்ணு இருக்குல்லங்க, ஆமா. அந்த இடத்துல நான் அது பேச முடியாது. அவங்களுக்கு அவ்வளவுதான் அறிவு. அப்படின்னா நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா இது ஜனவரியில அம்மாவுக்காக ஜனவரி மாசம் பவானிசாகர் டேம் போய் அந்த மீன் கடையில மீன் சாப்பிட்டது போட்டான். ஆ. அன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பீஸ் சாப்பிட்டுருப்பேன், இல்ல அதிகபட்சம் 2 பீஸ் சாப்பிட்டுருப்பேன். ஆமா. அதுக்கு அடுத்து ம். பிப்ரவரி மாசம் மேட்டூர் போய், அதுவும் மேட்டூர் போல ஆமா. மேட்டூர் கூட்டு போய் பிப்ரவரி மாசம் போய் அங்க அங்க போய் சார் அங்கேயும் ஒரே ஒரு மீன் தான் சாப்பிட்டேன். ஆமா, ஆளுக்கு ஒரு மீன் தாங்க. ஒரே ஒரு சாப்பாடு மீன் மட்டும் தான் சாப்பிடல. சாப்பிட்டேன். வாங்கிட்டு வந்த பார்சல் கூட நான் ஒண்ணுமே சாப்பிடல. டாமி சாப்பிட்டா, அப்பா சாப்பிட்டாங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். இந்த இந்த ஜனவரியில ஒரு நாள் சாப்பிட்டதும் பிப்ரவரியில ஒரு நாள் சாப்பிட்டதுமே உடம்பு ஏறிடுமா? 2 வருஷம் சோறு தண்ணி இல்லாம இருந்தா அது ஆமா, தெரியாதா? ஐயோ, அது ரொம்ப நாங்க நீ அதான் உங்களுக்கெல்லாம் தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு எல்லாம் தெரியும் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம், அதுதான் நாங்க என்ன சாப்பிடுறோம் கொண்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும். கிண்டல் நக்கல் பேசுறவங்களுக்கு அது தெரியாது. தெரியாதுதான். இதை இந்த மீன் சாப்பிடுற வீடியோ பார்த்தவங்க இதுக்கு முன்னாடி 2 வருஷம் கஷ்டப்பட்டு அவன் டென்ஷன்ல இருந்தா, பிரஷர்ல இருந்தான், அந்த அளவுக்கு டிப்ரெஷன்ல இருந்தா, அதெல்லாம் தெரியாது. மீன் தின்னா அவ்வளவுதான். அதுதான் அந்த அந்த உங்களுக்கு ஒரு 2 நாள் அந்த 2 வீடியோல தின்ன மீனுக்கு இந்நேரம் 50 கிலோ 100 கிலோ ஏறிக்கும். அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணும் கண்டுக்கலீங்க. ஏன்னா அந்த இடம் பொருளுங்க. அதனால நான் பேசல. அதுவும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறாங்க. ஏன் திருப்பி நான் போய் நக்கல் பேசு, நான் பேசுனேன்னு வைங்களேன், அவன் பேசுவோம் நல்லா திருப்பி யாராலையும் பேச முடியாது. அப்படி பேசி விட்டுருவேன். பட் இதெல்லாம் தாண்டி இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, இவ்வளவு எனக்கு பாடி பெயின், இவ்வளவு அங்கேயும் அவமானங்கள்லாம் நடந்துச்சுங்க. அங்கேயுமே நடந்ததுங்க. நிறைய அவமானங்கள் நடந்தது. பல பேர் என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசல. பல பேர் கஷ்டப்படுத்தினாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன சந்தோஷம், ஒரு சின்ன சந்தோஷம். பாப்பு வந்தா, பாப்பு வரல பாப்பு எப்போ வருது உங்களுக்கு தெரியும். அவன் எப்போ வேணா ஒரு 3 மாசத்துக்கு இருக்கா 6 மாசத்துக்கு இருக்கா வருவான். அதெல்லாம் இல்ல. நிமல் குட்டி வந்தான். நிமல் குட்டி, அதாவது பாப்புவோட தம்பி வந்தான். 4 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் பார்த்தான். இன்னைக்கு பார்த்தனே எனக்கே ஷாக் ஆகும். சாமி 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் பாக்குறேன். ஆமா, 4 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்து என்னமோ நேத்து பார்த்த மாதிரி மந்தன மடியில ஏறி உட்காந்துட்டா. நான் கூட அவன் சித்தப்பான்னு கூப்பிடுவான்னு நினைச்சேன். சரி, அவதான் கூப்பிடல, அவனாவது அப்படி கூப்பிட்டேன்னா நம்ம சந்தோஷப்படலன்னா அவனும் வந்து கோபி வைப்பாங்க. எனக்கே ஷாக்குங்க. அதாவது சரி, நான் கொஞ்சம் தயங்கினேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் முதல் டைம் பாக்குறேன், எப்படி பேசுவான், இல்ல தள்ளி நிப்பானா அப்படின்னு பார்த்தா வந்தோடனே அதே பாப்பு எப்படியோ அதே மாதிரி வந்தா கோபிப்பா வண்டியில கூட்டு போய் முதல் வெளியில கூட்டிட்டு 5 நிமிஷம் எல்லாம் முடியும். ஆனா 5 நிமிஷம் டயர்டா இருக்குன்னு அதெல்லாம் முடியாது. வா வண்டியில தூக்கி கூட்டிட்டு போறியா இல்லையா? சாவி புடிங்கி வச்சுட்டான், கை விட்டு சாவி எடுத்தான், கூட்டு போனான். சரி போனா என்னன்னு கடைக்கு போய் பசிக்குது எனக்கு வாங்கி கொடுன்னா, நின்று கடையில எது வேணுமோ வாங்கினா அதே ஆட்டம். உண்மையாலுமே ரொம்ப 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 அவ்வளவு ஹாப்பியா இருந்தது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் முதல் டைம் அது என் அண்ணன் பையன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட வந்து அப்படி ஒரு ஆட்டம் ஆடிட்டு உரிமையா கேட்டு வாங்கி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவன் இங்க இருப்பான்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா சூழ்நிலைங்க, நாங்களே அங்கதான் இருக்கிறோம். அந்த வீட்டுல அங்க தங்க முடியாது. ரொம்ப சின்ன வீடு, ஓட்டு வீடு தான். அங்கிருந்து இப்ப நாங்க எல்லாருமே அந்த காட்டுக்கு போய் அவங்கள இது பண்றதுனால தகனம் பண்றதுக்கெல்லாம் நாங்க அங்க இருக்கோம். குழந்தைகள் அங்க வர முடியாது. அவ ஆல்ரெடி பயந்துட்டாங்க. அதே முதல்ல பாக்குறாங்களா, அவங்களுக்கு மாதிரி இருக்குது. அந்த ஒரு சங்கடம் வந்தது. சரி, வேற வழி இல்ல. அதனால அவங்க திருப்பி அவங்க ஊருக்கு போயிட்டான். இல்லைன்னா கண்டிப்பா இங்க வந்திருப்பேன். ஏன்னா அவன் கேட்டான், டாமி குட்டி நான் பாக்கணுமே. ஐயோ எனக்கு கேட்டான், டாமி குட்டி பாக்கணும்னா. சரி, வாய்ப்பு கிடைச்சா மீண்டும் வரட்டும். 2 பேரும் வந்தாங்கன்னா டாமி கூட விளையாடட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். அதாங்க எனக்கு என்ன பாடி உண்மையுமே சொல்றேன். ஃபேஸ் பார்த்தேன், அவ்வளவு உடம்பு வலி, அவ்வளவு டயர்ட். என் வாய்ஸ் கேட்டா தெரியும், எல்லாம் இருக்குது. இருந்தாலும் எனக்கு இப்போ அந்த மனசு ஒரு சந்தோஷம். பாப்புவை பார்த்தது, நிமலை பார்த்தது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சரிங்க, இன்னும் வேலை இருக்கு எனக்கு. புதன்கிழமைக்கு நான் இன்னிலேருந்து இன்னும் வேலை இருக்கு. பாவம் அண்ணன் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருப்பாரு. நான் போய் கொஞ்ச நேரம் இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணிட்டு போய் அடுத்த வேலையை போய் அவங்க கூட ஹெல்ப் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரோம். சரி, தொடர்ந்து வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அப்படியே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.